ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நான் குவைத் தான் போகிறேன். குவைத் எதுக்கு போகிறேன், என்ன வேலைக்கு போகிறேன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோ சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ எங்கே இருக்கேன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். ஏர்போர்ட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சரி, சைடில் என்னெல்லாமோ இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படியே சும்மா அப்படி ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம ஆன்லைனில் செக்இன் பண்ணிட்டோம். அதனால் டேரெக்டாக உள்ளே வந்துட்டு நார்மல் செக்இன் இருக்குது. செக்இன் முடிச்சுட்டு அப்படியே போர்டிங் பாஸ் எடுத்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துடுச்சு. அப்படி பார்த்துட்டு கிளம்புவோம். அப்படியே போயிட்டு ஃப்ளைட் ஏறுறது. ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட்டு மார்னிங் 5 o'clock தான். மார்னிங் 5 o'clock இங்கே நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து 5 எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அபுதாபி. அங்கே ஒரு 8:50 ரீச் ஆகும் சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போம், வாங்க உங்களோட ட்ராவல் பண்ணுங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறேன். அவ்வளோலாம் பெருசாக இருக்கும். ஏர் இந்தியா தான், ஏர் அரேபியா. இல்லை ஃப்ளைட் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் நம்மள மாதிரி ஏர் அரேபியா தான். பட் அது எங்கே போகுதுன்னா ஷார்ஜா போகுது. திருவனந்தபுரம் டு ஷார்ஜா. இது நம்ம சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுப்போம். எல்லாம் இருக்கா, பத்திரமா இருக்கிறது பார்ப்போம் எல்லாமே. சரி, நம்ம கிளம்புவோம். கிளம்பிடுச்சு ஃப்ளைட்டு. டேக் ஆஃப் ஆகிறது நம்ம எடுக்க முடியல, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. கஷ்டம். சரி, ஃபுட்டு வந்துச்சு. பார்ப்போம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு. நம்ம சொல்லியிருந்தோம் புக் பண்ணும்போது ஒரு தந்தூரி சிக்கன் சாண்ட்விச், ஒரு சின்ன பாட்டில் வாட்டர். அப்போ சாப்பிட்டு ஒருத்தங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன். படுத்து எழுந்திரிச்சு பார்த்தா அபுதாபி வந்துடுச்சு. இப்போ நம்ம மார்னிங் 8:30 ஆகுது. ஆமாம், அபுதாபி வந்துட்டோம். மேலே இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக சமையல் வீடு ஃபுல்லாக அப்படியே பாலைவனம் தாங்க. சைடு தண்ணி நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. அப்படியே லேண்டிங் ஆக போகுது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு. ஆசமாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு அபுதாபியில் நமக்கு டே ஒரு 8:50. அடுத்த அங்கேருந்து 9 o'clock 9:10 அங்கேருந்து டேக் அண்ட் ஃப்ளைட்டு. நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு குவைத்துக்கு. அது 9:50 ரீச் ஆகும் அங்கே போய். மார்னிங் கண்டிப்பாகவே பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. சரி வாங்க, லேண்ட் ஆக போகுது. சூப்பர். அப்படியே வந்து ஸ்பீடுக்கு லேண்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு. ரிவர்ஸ் எடுத்து இன்ஜினை ஸ்லோ பண்ணிகிட்ருக்காப்புல. இறங்கிய 10 நிமிஷம் மேலே ஆகுது. ரன்வேலேருந்து போய் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஏர்போர்ட்டு. லேண்ட் பண்ணி 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கான் சுற்றி. ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி அபுதாபி ஏர்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம திருவனந்தபுரம் கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்காக இருக்குது. ரொம்ப நம்ம ஒரு ரன்வேலையே இங்கேயே உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்க் பண்ணுறதுக்கு. சரி, ஒரு சீக்கிரம் போய் ஸ்டாப் பண்ணுறா. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பெருசுங்க ஏர்போர்ட்டு. நம்ம லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே ரொம்ப ஒரு 10-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இனி போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த ஃப்ளைட்டுக்கு நம்ம கேட் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு டீயை குடிப்போம். நல்லா இருக்குங்க. ஆனால் அபுதாபி ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. தரமாக இருக்குது. அபுதாபி ஏர்போர்ட் அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே
அமைதியாக இருக்குது. ஃபாரினாங்க கேட்ட மாதிரி தான் இருக்குது பாருங்க. அது தரமாக கேட்டு வச்சுருக்காங்க எல்லாமே. சரி அப்படி நம்ம இன்னைக்கு கீழே போவோம். ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது நமக்கு கேட்டு. நமக்கு 22B அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இறங்கும்போது டைம் இருக்குது 8:40 ஆகுது. அவ்வளோதான் 9:10 போர்டிங் 9 o'clock போர்டிங் 8 நம்ம வந்தோடனே போர்டிங் வந்துருந்துச்சு. சரி அப்படியே வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஸ்ட்ரைட்டாக குவைத் தான் போய் இறங்க போகிறேன். சரி இப்போ டேக் ஆஃப் பண்ணக்கு எடுத்துட்டாப்புல இது போயிட்டு இறங்கிட்டு என்ன ஒர்க்கு இங்கே வந்திருக்கேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன ஒர்க்குன்னா நான் இங்கே கம்பெனியில் டிரைவிங் தான் வந்திருக்கேன். நீ தான் ஃபஸ்ட்டு குவைத்துக்கு நீ தான் ஃபஸ்ட்டாக வரேன். இனிமேல் டெய்லி குவைத் சீரிஸ் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு vlog-ஐ டெய்லி நான் அப்லோட் பண்ணுவேன். என்ன நடக்குது இங்கே என்னென்ன போயிட்டுருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு நியூ சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டேக் ஆஃப் பண்ண போகுது. தலைவன் ஸ்பீட் எடுத்துட்டான் போட்டேன். தூக்கிட்டேன். போயிட்டு குவைத்தில் இறங்கிட்டு இது பண்ணுறேன். அவ்வளோதாங்க குவைத் வந்துடுச்சு. தான் நம்ம குவைத் சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம் குவைத் மாதிரி தான். ஆமாம் குவைத் தான். குவைத்துட்டோம். கரெக்டாக டைம் 9:30 ஆகிடுச்சு. 10 minutesலேயே லேண்ட் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்குது ஃபுல்லாக. அங்கே பாருங்க சூப்பராக. சரி ஃபுல்லாக கடல் தான். சின்ன கண்ட்ரி தான் பட் சூப்பராக இருக்குது பார்க்குறது. இறங்க போகிறோம் நம்ம. سادتي لقد அவ்வளோதாங்க வந்துட்டோம். பாருங்கள் எல்லாரோட ஃபேவரட் எமிரேட்ஸ் நிற்கிது. எனக்கும் ஃபேவரட் தான். பார்ப்போம் அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஓகேங்க ஃபைனலாக குவைத் ரீச் பண்ணிட்டோம். சரி இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு எங்கே தங்குறேன் இல்லாத இடத்துக்கு நாளைக்கு வரேன். பாய்.